தாராவி பஸ் ஸ்டெப்பு அருகில் பிஎம்ஜிபி காலனியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ சஞ்சீவனி பால ஹனுமான் கோவில் 12ஆம் ஜெயந்தி விழா மற்றும் கும்பாபிஷேகம் ஏப்ரல் 2ஆம் தேதி வியாழக்கிழமை கோலாகலமாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு காலை 11 மணிக்கு அபிஷேக அலங்கார பூஜை மற்றும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கணபதி ஹோமத்தை தொடர்ந்து பக்தர்கள் தீர்த்த குடம் சுமந்து 3 முறை கோவிலை வலம் வந்தனர். ஸ்ரீ சஞ்சீவனி பால ஹனுமான் சிலைக்கு பாலாபிஷேகம், தீர்த்த அபிஷேகம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவரும் சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர். பக்தர்கள் அனைவருக்கும் அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது. பகல் 1:30 மணிக்கு அன்னதானம் நடைபெற்றது. விழாவில் வாழும் கலை நிறுவனர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அமைப்பு சார்பில் தெய்வீக இசை நிகழ்ச்சியும் இடம்பெற்று இருந்தது. இசை கலைஞர்கள் ராமபிரான் மற்றும் ஜெய் ஹனுமான் பக்தி பாடல்கள் பாடினர். ஹனுமான் ஜெயந்தி விழா மற்றும் கும்பாபிஷேகம் நிகழ்ச்சியில் தென்னிந்திய முக்குலத்தோர் மகாஜன சங்க முன்னாள் தலைவர் PS பட்டத்தேவர், தாராவி காமராஜர் நினைவு பள்ளி சேர்மன் MS காசிலிங்கம், பொருளாளர் MCK பொன்ராஜ், பாஜக பிரமுகர் சமூக சேவகர் SA சுந்தர், மகாராஷ்டிரா மாநில ஆதி பராசக்தி ஆன்மீக இயக்க தலைவர் ராஜு, பாஜக ஆல்வின்தாஸ், NS வேலு, பழனி, விவேகானந்த ராஜா, ரமேஷ், அருணாசலம், காங்கிரஸ் பூவையா பாண்டியன், பாலா, சிவசேனா முத்துப்பட்டன், மாரி உள்ளிட்ட அரசியல் கட்சி பிரமுகர்கள், சமுதாய பெரியோர்கள், நண்பர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை அருள்மிகு ஸ்ரீ சஞ்சீவனி பால ஹனுமான் கோவில் தலைவரும் முன்னாள் பாஜக தமிழர் பிரிவு பொதுச் செயலாளர் அக்னி பாண்டியன் வெகு சிறப்பாக செய்திருந்தார்.